இன்னைக்கு டேவை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டீப் ப்ரீத் எடுத்து இன்னைக்கு திங்க் பண்ணேன். ஸோ அப்படி தான் இன்னைக்கு இந்த மூவி பார்த்தேன். ஸோ இந்த மூவி பார்க்கும்போது ஒரு பயங்கர ரிலாக்ஸிங் ஃபீலிங் இருந்ததுங்க. நான் ஃபஸ்ட்டு சின்ன வயசுலலாம் நம்ம இந்த வாரம் இந்த பர்சனோடைய மூவி வாரம் அப்படின்ற மாதிரி நம்ம ஆடு பார்த்து பார்த்து அந்த வீக் ஃபுல்லாக நம்ம ஒரே மூவிஸாக ஒருத்தருடைய மூவிஸாக பார்த்துட்டு இருப்போம் இல்லைங்களா. அந்த டேக்கு நான் திரும்பி போகணுன்னு எனக்கு எனக்காவது தோணுச்சுன்னா நான் இந்த மாதிரி பழைய மூவிஸ் போட்டு பார்த்துட்ருப்பேங்க. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு இந்த பார்த்த மூவியில் எனக்கு சில தாட்ஸ் கூட வந்தது. என்னென்னா, நமக்கு அந்த காலத்தில் இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம்னு நம்ம பெரியவங்க சொல்லி கேட்டிருப்போம், இல்லை ஃபோட்டோஸ் வச்சு பார்த்துருப்போம். ஆனால் லைவாக அந்த காலத்தில் இந்த மாதிரி தான் இருந்துச்சு சொசைட்டி, இப்படி தான் இருந்தது, இந்த மாதிரி தான் ஃபேஷன் இருந்தது அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சினிமா மட்டும்தாங்க ஒரே வழி அப்படின்னு தோணுது. ஸோ எவ்வளோ ஃபன்னாக எவ்வளோ போல்டாக அதே சீன்ஸ் வந்து ரொம்ப டீட்டெயிலாக எடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது, அந்த ஸ்க்ரீன் ப்ளேவெலாம் பார்க்கும்போது மூவி பார்க்குற நம்மளை என்கேஜிங்காக வைக்கிற அந்த மொமெண்ட் வந்து அவ்வளோ ரிலாக்ஸிங்காகவும் அவ்வளோ ப்ரொடக்டிவாகவும் நம்மளை கொண்டு போகிற மாதிரி உணர்கிற மாதிரி இருக்குங்க. என்ன தான் நம்ம இந்த காலத்தில் நிறைய படங்கள் பார்த்தாலும் த்ரில்லிங்காக நம்மளைய இப்போ தகுந்த மாதிரி நம்மளை அதை வச்சுருந்தாலும், இந்த மாதிரி மூவிஸ் நம்ம பார்க்கும்போது மட்டும்தான் நம்ம அந்த ஓல்டன் டேஸ்க்கு திருப்பி போய் வாழ்ந்துட்டு வந்த மாதிரி ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுங்க. ஸோ இந்த மாதிரி மூவிஸை நீங்கள் போர் அடிக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கும் அதே மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.